ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் புரட்டாசி தளிகை விரதம் எப்படி இருப்பது, முறையாக பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றி ஒரு அருமையான தகவலை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால அடியேன் இதற்கு பிறகு குபேர பூஜை, சத்யநாராயண பூஜை, அந்த புரட்டாசி மகாலயத்தில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து கூற இருக்கிறேன். ஆகவே நீங்கள் அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொண்டால் உடனுக்குடன் அடியனுடைய வீடியோக்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆகவே அதை செய்து கொண்டு பார்க்கும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். முதலில் எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த புரட்டாசி மாதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பற்றிய தகவலை நாம் முதலில் பார்ப்போம். புரட்டாசி என்பது புதன் கிரகத்திற்கு உண்டான கன்னி மாதம் என்று கூறப்படுகிறது. இந்த புதன் கிரகத்திற்கு அதிபதி யார் என்றால் பெருமாள், ஸ்ரீமன் நாராயணன். ஆகவே இந்த மாதத்தில் நாராயணன் பரிபூர்ணமாக சக்தி பெற்று அருளை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த புரட்டாசி தளிகையில் நோன்பிருந்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு இந்த எம்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவேதான் இந்த புரட்டாசி மாதம் தளிகை நோன்பு கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது யார் யார் இந்த தளிகை நோன்பை இருக்க வேண்டும், மேலும் மற்ற தகவல்களை 10 குறிப்புகளாக அடியேன் கூற இருக்கிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து கேட்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல யார் இந்த பூஜை செய்யலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது யார் பூஜை செய்ய வேண்டும், எதற்காக பூஜை செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு முதல்ல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. இஷ்ட தேவதா, குல தேவதா, பாரம்பரிய தேவதா, ஸ்தல தேவதா என்று 4 விதமான தெய்வங்களை பிரித்து நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த தெய்வங்கள் எல்லாம் யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இஷ்ட தெய்வம் என்றால் நாம் விரும்பி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வம். இப்பொழுது அடியேனுக்கு மிகவும் பிடித்த தெய்வம் என்ன என்றால் அன்னை பராசக்தி தாங்க. ஆகவே அடியனுடைய இஷ்ட தெய்வம் அன்னை பராசக்தி. இப்பொழுது இது போலவே உங்களுக்கு இஷ்ட தெய்வம், நீங்கள் பிள்ளையார வணங்குபவராக இருக்கலாம், முருகப்பெருமானை வணங்குபவராக இருக்கலாம். அந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். சரியா? அதற்கு பிறகு பாரம்பரிய தேவதா. இந்த பாரம்பரிய தேவதா என்பது யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய தேவதா என்பது நம்முடைய அம்மாக்கு, இப்பொழுது அடியேன் பராசக்தியை வணங்குகிறேன். என்னுடைய பிள்ளைக்கு அந்த பராசக்தியை வணங்குவதற்காக சொல்லிக் கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் வழிபட்ட தெய்வத்தை என்னுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் எப்படி தொடர்ந்து வழிபடும் பொழுது அந்த தேவதை பாரம்பரிய தேவதா என்று அழைக்கப்படுகிறது. இது போலதான் உங்களுக்கும் உங்களுடைய அம்மா ஏதாவது இந்த இஷ்ட தெய்வம் மட்டுமல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு தெய்வத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைத்து தொடர்ந்து பூஜித்து வந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வருவது பாரம்பரிய தேவதா என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது குல தேவதா என்பது யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த தெய்வத்திற்கு நமக்கு குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை அழைத்து சென்று முடிகாணிக்கை கொடுக்கிறோமோ அந்த தெய்வம்தான் குல தெய்வம். அவ்வளவுதாங்க. இஷ்ட தேவதா, பாரம்பரிய தேவதா, குல தேவதா, ஸ்தல தேவதா என்பது யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கு ஒரு முக்கியமான தேவதை இருக்கும். இப்பொழுது அடியேன் மதுரையில் வசித்து கொண்டிருக்கும் ஒரு சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்த பெண்ணாவே எங்களுக்கு அன்னை மீனாட்சி தாங்க. அன்னை மீனாட்சி தான் அடியேனுக்கு ஸ்தல தேவதை. இப்படி எந்த 4 வகையான தெய்வங்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டு வழிபாடு செய்து வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் யார் இந்த தளிகை நோன்பு இருக்கலாம் என்றால் குலதெய்வம் பெருமாளாக வழிபடுபவர்களும் நாராயணனை குலதெய்வமாக வழிபடுபவர்களுக்கும் இந்த தளிகை நோன்பு இருந்து அந்த பெருமானுடைய அருள் பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு மேன்மேலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் பரம்பரையாக பாரம்பரிய தேவதாவாக அந்த பெருமாளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த தளிகை நோன்பை இருக்கலாம்.
அதற்கு பிறகு இஷ்ட தெய்வமாக எம்பெருமாளை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமானாலும் இந்த தளிகை நோன்பை மேற்கொண்டு பரிபூர்ணமான பெருமாளுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். இப்படிதான் இது இரண்டாவது குறிப்புங்க. இப்பொழுது மூன்றாவது குறிப்பு என்ன என்றால், இந்த தளிகை நோன்பு இருப்பவர்கள் புரட்டாசி மாதம் முழுவதுமே மாமிச உணவை தவிர்க்க வேண்டும். இந்த தளிகை நோன்பு சனிக்கிழமைகளில், புரட்டாசி சனிக்கிழமைகளில் இருக்க வேண்டும். இப்பொழுது முதல் புரட்டாசி சனிக்கிழமையில் நோன்பு இருந்து இந்த நோன்பை நாம் முடித்து விட்டால் அதற்கு பிறகு நாம் மாமிச உணவு ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் கூடவே கூடாது. அந்த மாதம் முழுவதுமே மாமிச உணவை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் தளிகை நோன்பு இருக்கின்ற அன்றைய தினம் முழுவதுமே நாம் நாராயணனுடைய வார்த்தைகளைத்தான் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மட்டுமே கூறிக்கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களை திட்டக்கூடாது. மற்றவர்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. மற்ற தேவையற்ற வார்த்தைகளையும் தேவையற்ற அந்த வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் பேசாமல் தவிர்த்து விடுவது நல்லது. இது மூன்றாவது குறிப்பு. நான்காவது குறிப்பு, காலையில் இருந்து இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். காலை எழுந்தவுடன் நன்றாக குளித்து நீராடி வாசலில் மாக்கோலமோ அல்லது விசேஷமாக கோலமோ போட வேண்டும். வாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். இந்த நோன்பு இருப்பவர்கள் குளித்து நீராடி வேட்டி அணிந்து கொள்ள வேண்டும். நெற்றியில் நாமம் இட்டுக்கொள்ள வேண்டும். உடலிலும் நாமத்தை இட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளையும் நாமம் இட்டுக்கொள்ள செய்யலாம். அது மட்டுமல்லாமல் வீட்டில் பெண் குழந்தைகள் எல்லோருமே நாமம் இட்டுக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பது மேன்மேலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதற்கு பிறகு ஐந்தாவது குறிப்பு என்ன என்றால், இந்த பூஜை முறை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அடியேன் கூறுகிறேன். இப்பொழுது உங்கள் வீட்டில் நாராயணனுடைய படம் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த நாராயணனுடைய படத்தை முன்னால் எடுத்து வைத்துக்கொண்டு நாம் இந்த பூஜையை துவங்கலாம். அப்படி நாராயணனுடைய படம் இல்லாவிட்டால் நாராயணனுடைய விக்கிரகம் இருந்தாலும் தாராளமாக இந்த பூஜை செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு பெருமாளுடைய படத்தையோ திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய படத்தையோ நாராயணனுடைய படத்தையோ வாங்கி வைத்துக்கொண்டு பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. இப்பொழுது பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அடியேன் கூறுகிறேன். பூஜைக்கு முதல்ல கணபதி பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? அதற்கு நீங்கள் கணபதி விக்கிரகத்தை சிறியதாக வைத்திருந்தால், பித்தளையிலோ அல்லது செம்பிலையோ அல்லது வெள்ளியிலையோ விக்கிரகங்கள் இருந்தால் அந்த விக்கிரகங்களை எடுத்து அந்த பெருமாளுடைய படத்திற்கு முன்னால் வைத்து கொள்ளலாம். அப்படி பிள்ளையாருடைய விக்கிரகம் இல்லை என்று சொன்னால் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து கொள்ளலாம். மஞ்சளில் அழகாக எங்களுக்கு காது மூக்கெல்லாம் வச்சு பிள்ளையார் பிடிக்க தெரியாது என்று சொன்னால் பரவாயில்லை. ஒரு கூர்மையாக செய்து அந்த பிள்ளையாரை பிடித்து வைத்து கொண்டாலே போதுமானது. பரிபூர்ணமான பலன் கிடைக்கும். இப்பொழுது கணபதி பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அடியேன் கூறுகிறேன். இப்பொழுது அடியேன் சொல்ல உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் அடியேன் சொல்கின்ற அந்த மந்திரங்கள் அனைத்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து எழுதி வைத்து கொண்டு சொல்வது மிகவும் சிறப்பு. முதலில் குரு நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் குரு தான் நமக்கு எல்லா விதத்தையும் நாம் கற்றுக் கொடுக்கிறார். குரு மூலம் வழியாக நாம் கற்றுக்கொண்டது தான் இந்த மந்திரங்கள் எல்லாம். ஆகவே குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் பிள்ளையார் பிடித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இல்லை பிள்ளையார் விக்கிரகம் ஏதாவது ஒன்றிற்கு இப்பொழுது நாம் பூஜை செய்து கொண்டே வர வேண்டும். முதலில் பிள்ளையாருடைய அழகான ஒரு ஸ்லோகத்தை நாம் கூற வேண்டும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இப்பொழுது கணபதியாரை மனதார நினைத்து அவர் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது இந்த மந்திரத்தை நாம் கூற வேண்டும். கணாநாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே
कवीं कवीनां भुवमस्रवस्तमं ज्येष्ठराजं भ्रमणां भ्रमणस्पथ ஆனசுன்மன்னோதிவிக்சீடசாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதிம் தியாயாமி என்று சொல்லி கணபதியாரை வந்து எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கணபதிக்கு கணபதி இந்த விக்கிரகத்திற்கு நாம் புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அச்சதையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அச்சதை என்பது பச்சரிசி, நெய், மஞ்சள் தூள் இந்த மூன்றையும் கலந்து அச்சதை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அச்சதை நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்பொழுது பஞ்சபாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து அந்த தீர்த்தத்தை கணபதியாருடைய பாதத்தில் விட வேண்டும். பாதையோ பாத்யம் சமர்ப்பயாமி. அதற்கு பிறகு மீண்டும் அதே செய்ய வேண்டும். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி. ஆச்சமனம் சமர்ப்பயாமி. தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாப்பயாமி. தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி. தீர்த்தம் விட வேண்டும். இப்பொழுது அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். வஸ்திரார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி. அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். உபவீதார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி. அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்பொழுது சந்தனத்தை எடுத்து உங்களுடைய மோதிர விரலால் கணபதியாருக்கு பொட்டு வைக்க வேண்டும். கந்தம் சமர்ப்பயாமி. அதற்கு பிறகு குங்குமத்தை எடுத்து அதற்கு மேல் பொட்டிட வேண்டும். குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி. புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சொல்லி புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தூபம் ஆக்ராபயாமி என்று சொல்லி பக்தியை காண்பிக்க வேண்டும். தீபம் தர்சயாமி என்று சொல்லி தீபாராதனை செய்ய வேண்டும். தூப தீப அனந்தரம் சுதாசமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். இப்பொழுது நீங்கள் வாழைப்பழத்தை கண்டிப்பாக வைத்திருப்பீர்கள். தேங்காய், பழம் எல்லாம் பூஜை என்றால் வாங்கி வைத்திருப்பீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிள்ளையாருக்கு, கணபதியாருக்கு முன்னால் வைத்து கொள்ள வேண்டும். ஓம் பொர் புவசுவக என்று சொல்லி தீர்த்தத்தை எடுத்து அந்த வாழைப்பழத்தின் மீது தெளிக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் மகா கணபதையே நமஹ, கதலி பல மகா நிவேத்தியம் நிவேதயாமி என்று கூற வேண்டும். அதற்கு பிறகு வெற்றிலைப்பாக்கை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் வைத்து கொண்டு அதை வெற்றிலைப்பாக்கை கணபதியாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தாம்பூலம் சமர்ப்பயாமி. அதற்கு பிறகு புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. மீண்டும் புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கணபதியார் என்றால் அருவம்பூல் சமர்ப்பிப்பது மிகவும் விசேஷம். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு கடைசியில் சர்வ உபச்சாரான் சமர்ப்பயாமி என்று தீர்த்தம் விட வேண்டும். அதற்கு பிறகு கடைசியில் தீபாராதனை என்று சொல்லும் பொழுது நெய் தீபமோ அல்லது கற்பூர நீராஞ்சன தீபமோ செய்ய வேண்டும். இந்த இரண்டில் நெய் தீபாராதனை செய்வது மிகவும் சிறப்பு. ஒற்றை தீபம் எரியக்கூடிய தீபக்கால் ஒன்றை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சபாத்திரம், நெய், தீபக்கால், ஊதுபத்தி ஸ்டாண்ட் இதெல்லாம் ஒரு பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்களாகும். இதை வைத்துக்கொண்டு இப்பொழுது நெய் தீபாராதனை செய்ய வேண்டும். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜம் மகாராஜம் ஆதிபத்தியம் ஸ்ரீ மகாகணபதையே நமக. நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று நெய் தீபம் காண்பித்தால் சொல்லலாம். அல்லது கற்பூரத்தை நீங்கள் காண்பித்தால் கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதாங்க. இதுதான் கணபதிக்கு உரிய அந்த ஆவாகன பூஜை சோடச உபச்சாரம் இப்பொழுது செய்திருக்கிறோம். இப்பொழுது இந்த சோடச உபச்சாரம்னா என்னங்க, அது நாம் எதற்காக இதை செய்வோம் என்கின்ற அர்த்தத்தை அடியேன் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். கணபதியாரை நாம் அழைத்து சோடச என்றால் 16 என்று பொருள். 16 வகையான உபச்சாரங்களை நாம் செய்து அவரை மகிழ்வித்திருக்கிறோம். இப்பொழுது வர சொல்லி நாம் ஆவாகயாமி என்று கூப்பிட்டிருக்கோம். அதற்கு பிறகு ஆசனம் சமர்ப்பயாமி என்று இருக்கை கொடுத்து அமரச் செய்திருக்கோம். ஸ்நாப்பயாமி என்று சொன்னால் அபிஷேகம் செய்வது என்று பொருள். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்றால் பாத பூஜை செய்திருக்கிறோம். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி என்றால் கைகளை சுத்தி செய்திருக்கிறோம். ஆசனம் சமர்ப்பயாமி என்று கூறி ஆசனம் கொடுத்து மறு ஆசனம் கொடுத்து அமரச் செய்திருக்கிறோம். ஸ்நாப்பயாமி என்று சொல்லி மீண்டும் ஸ்நானானந்தரம்
ஸ்நாபயாமி என்று சொல்லி அபிஷேகம் செய்திருக்கிறோம். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி ஸ்நானத்திற்கு பிறகு மறு ஆசனம் கொடுத்து அமர செய்திருக்கிறோம். வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று, வஸ்திரம் என்றால் ஆடை என்று பொருள். அந்த ஆடையை கொடுப்பதாக இந்த இந்த அச்சதையை நாம் சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். உபவீதார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி என்றால், உபவீதார்த்தம் என்றால் பூநூல் என்று பொருள். இந்த பூணலை நாம் சமர்ப்பணம் செய்திருக்கோம். அதற்கு பிறகு கந்தம் சமர்ப்பயாமி என்றால் சந்தனம் என்று பொருள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சந்தனத்தை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். குங்குமத்தை குங்குமத்தால் பொட்டு வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு தூப ஆராதனை, இந்த பத்தி காண்பித்திருக்கோம் இல்லையா, அதற்கு பிறகு தீபம் காண்பித்து ஆராதனை செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு நைவேத்தியம் செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு தாம்பூலத்தை நாம் சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். மந்திர புஷ்பம், எத்தனையோ மந்திரங்கள் சொல்லி கணபதியை வழிபட வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் எல்லோருக்கும் அந்த கால அவகாசம் இருப்பதில்லை. அதற்கு இந்த மந்திர புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். ஸ்வர்ண புஷ்பம் என்றால் தங்கத்தாலான புஷ்பம் என்று பொருள், பூ என்று பொருள். தங்கத்தாலான புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்வதாக ஏற்றுக்கொண்டு அருள்பாலிக்க வேண்டும் கணபதியாரே என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இப்படி சர்வ உபச்சாரம் என்றால் இப்படி 16 வகையான உபச்சாரங்களை செய்து நாம் கணபதியாரை நாம் மகிழ்வித்திருக்கிறோம். இப்பொழுது கணபதியாரை சாட்சியாக வைத்துக்கொண்டு அவரிடம் நாம் பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். என்ன என்றால், கணபதியாரே நீங்கள் தான் முதற்கடவுள், முன்னால் இருந்து கொண்டு அடியேன் இந்த புரட்டாசி தளிகைக்கு விரதமிருந்து பூஜை செய்ய இருக்கிறேன். நாராயணனை அழைத்து பூஜை செய்ய இருக்கிறேன். அதற்கு அடியனுக்கு இன்ன வரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கணபதியாரை அவரை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் முதலில் இதற்கு பிறகு நாம் சங்கல்பத்தை கூற இருக்கிறோம். சங்கல்பம் என்றால் பிரார்த்தனை மந்திரம், அதை சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த பிரார்த்தனை மந்திரத்தை பூஜை செய்வோர் மட்டுமல்லாது குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே சேர்ந்து ஒருவர் சொல்ல மற்ற அனைவரும் சேர்ந்து திரும்ப திரும்ப சொல்லலாம். இப்படி இந்த சங்கல்ப வேண்டுதலை அனைவரும் சேர்ந்து சொல்லும் பொழுது பரிபூரணமான பலன் நிச்சயம் கிடைக்கும். சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாக பிராப்தியர்த்தம் சத் சந்தான பிராப்தியர்த்தம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த சரீர ருண ரோக உபத்ரவ நிவர்த்தியர்த்தம் தீர்க்க மாங்கல்ய பிராப்தியர்த்தம் சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபிவிருத்தியர்த்தம் வித்யாபரங்கத அபிவிருத்தியர்த்தம் சர்வ தேவதா ஸ்ரீமன் நாராயண தேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் சர்வே ஜனஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று கூற வேண்டும் அனைவரும் சேர்ந்து. இப்பொழுது நாம் என்னென்ன வரங்களை கேட்டிருக்கோம் என்பதற்கான அர்த்தத்தை அடியேன் கூறுகிறேன், கேளுங்கள். சகல க்ஷேமஸ்த என்றால் எல்லா விதமான க்ஷேமங்களும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். தைரியம் வேண்டும், மனசுல தைரியம் இருந்தால் எந்த பிரச்சனையும் நாம் எளிதில் சமாளித்துக் கொள்ளலாம் அல்லவா? அதற்கு தான் முதலில் தைரியத்தை நாம் கேட்க வேண்டும். வீரியம் என்றால் எந்த காரியத்தையும் வீரியத்துடன் முனைப்புடன் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். விஜய என்றால் செய்யும் காரியத்தில் வெற்றி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம். இதற்கெல்லாம் என்ன வேண்டும்? ஆரோக்கியம் வேண்டும். எப்படிப்பட்ட ஆரோக்கியம்? ஆயுள் வேண்டும். ஆயுக ஆரோக்கியம் என்றால் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியமான உடல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதுதான் சீக்கிரமேவ விவாக பிராப்தியர்த்தம். சத் சந்தான பிராப்தியர்த்தம் என்றால் திருமணம் மட்டும் நடைபெற்றால் போதுமா? அதற்கு பிறகு வாரிசுகள் பிள்ளைகள் பிறக்க வேண்டும் அல்லவா? அதற்கு சத் சந்தானம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு தொழில் வியாபாரமானது அநேக கோடி தனலாபத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கடைசியில் சமஸ்த சரீர ருணரோக, இந்த உலகில் என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ அவையெல்லாம் நீங்க வேண்டும். உபத்திரவ நிவர்த்தி, உபத்திரவம் நீங்க வேண்டும். தீர்க்க மாங்கல்யம் கிடைக்க வேண்டும். நம்முடைய கணவர் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம், நாம் குடும்பத்தார் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றுடன் கூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது, ஒருவருக்கு உள்ள அந்த கருத்து வேறுபாட்டினால் குடும்பத்தில் பலருடைய வீட்டில் பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வித்யாபாரங்கத அபிவிருத்தியர்த்தம்,
பிள்ளைகள் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், நமக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல அறிவு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கோம். சர்வ தேவதா கிருபா கடாட்சம் என்றால் 33 தேவர்கள் இருக்கிறார்கள். அவர் எல்லோருடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஸ்ரீமன் நாராயண தேவதா இன்றைய தினம் நாராயணனை வழிபாடு செய்கிறோம், தளிகை செய்கிறோம். அந்த நாராயணனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி நமக்காக மட்டும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளாமல் சர்வே ஜனஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்றால் இந்த சர்வ ஜனங்கள் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். லோகா சமஸ்தா இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா நன்மைகளும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாமே நமக்கு கிடைத்தாலும் நம்முடைய மனதில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். சரி, அந்த குறை எதற்காக ஏற்படுகிறது என்றால் அதற்கு ஒரு பரிகாரமாக நாம் இப்பொழுது ஒரு அழகான ஒரு வரத்தை நாம் கேட்க இருக்கிறோம். அதுதான் ஞானம். ஞானம் என்பது ஒருவருக்கு கிடைக்கப்பெறும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எதற்காக இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது, அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவ மனது அவருக்கு கிடைத்துவிடும். அதற்காக இப்பொழுது ஞான பிராப்தியர்த்தம் என்று 3 முறை கூறுங்கள். 3 முறை கூறி இறைவனிடம் இப்பொழுது நாம் எல்லா வரங்களையும் கேட்டுவிட்டோம். சரிங்களா? இப்பொழுது நீங்கள் நாராயணனுடைய படத்தை எடுத்து முன்னால் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது வெங்கடாச்சலபதியினுடைய படம், எந்த படமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கின்ற படத்தை வைத்து நீங்கள் அழகாக பூஜை செய்யலாம். இப்பொழுது நாராயணனை நாம் அழைத்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை எழுந்தருளச் சொல்லி பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். அதற்கு நாராயணனுடைய மந்திரத்தை நாம் இப்பொழுது கூற வேண்டும். அடியேன் சொல்ல இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியும். அதை வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி வைத்துக்கொள்வது நல்லது. எழுதி வைத்துக்கொண்டு அடியனுடைய இந்த வீடியோவை நீங்கள் நன்றாக கவனமாக கேட்டு தவறில்லாமல் சொல்ல வேண்டும். இப்பொழுது நாராயணுடைய மந்திரம். சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேக்ஷணம் சஹார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துவம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் மேகஸ்யாமம் பீத கௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோ வேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம் வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணூர் வாசுதேவோபிரக்ஷது என்று கூற வேண்டும். அதற்கு பிறகு இப்பொழுது நாராயணுடைய காயத்ரி மந்திரத்தை கூற இருக்கிறோம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று கூற வேண்டும். இப்பொழுது நாராயணனை மட்டும் அழைத்தால் போதுமா? அந்த நாராயணியையும் அன்னை மகாலட்சுமியையும் அழைக்கும் பொழுது இருவரும் சேர்ந்த தம்பதி சமேதராக நமக்கு அருள்பாலித்து எல்லா விதமான வரங்களையும் அள்ளி தருவார்கள். இப்பொழுது லக்ஷ்மி மந்திரத்தை நாம் கூற இருக்கிறோம். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசிபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் த்ரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். இப்பொழுது இன்னொரு மந்திரம் லக்ஷ்மி. இது பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாக்ஷி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே த்வத்பாத பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ. இப்பொழுது மகாலட்சுமியினுடைய காயத்ரி. ஓம் மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்யை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் என்று கூற வேண்டும். இப்பொழுது நாராயணனுடைய படம் தானே இருக்கிறது. மகாலட்சுமியினுடைய படத்தை நாம் தனியாக வைத்து இதை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நாராயணனுடைய மார்பில் தான் அந்த மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். ஆகவே நாராயணனுடைய படத்திலேயே அந்த படத்தையே வைத்து இந்த மகாலட்சுமி மந்திரத்தை தாராளமாக நாம் கூறி இப்பொழுது அவர்களை அழைத்திருக்கிறோம். இப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்றால் இப்போ நாராயணனை இப்பொழுது கூப்பிட்டிருக்கிறோம். இப்பொழுது ஸ்ரீமன் நாராயணோ தேவதா
தியாயாமி என்று சொல்ல வேண்டும். தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி அந்த படத்திற்கு புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். துளசியை சமர்ப்பணம் செய்து துளசி மாலையை இந்த நாராயணனுடைய படத்திற்கு சாற்றி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தமிட வேண்டும். ஸ்நாபயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லி நாராயணனுக்கு சந்தனத்தால் பொட்டிடுங்கள். குங்குமத்தை அதற்கு மேல் இடுங்கள். குங்குமாச்சுரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லிக்கொண்டே புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சொல்லி புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தூபம் ஆக்ராவயாமி என்று சொல்லி தூபத்தை காண்பிக்க வேண்டும். ஊதுபத்தி காண்பிக்கலாம். நல்ல மணி அடிச்சுட்டு தூபத்தை காண்பிக்கலாம். தீபம் தர்சயாமி என்று சொல்லி தீபாராதனை செய்யலாம். தூப தீப அனந்தரம் சுத்தாசமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கடைசியில் தீர்த்தத்தை நாராயணனுடைய படத்திற்கு முன்னால் விட வேண்டும். இப்பொழுது இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்து நாராயணனுக்கு முன்னால வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் புர் புவசிவா என்று சொல்லி தீர்த்தம் தெளித்து நாராயணனுக்கு அந்த வாழைப்பழத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீமன் நாராயண தேவதா நமக கதலிப்பழமானேவேத்யம் நிவேதயாமி என்று சொல்ல வேண்டும். வெற்றிலை பாக்கை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தாம்பூலம் சமர்ப்பயாமி, மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்யலாம். துளசி இலையையும் சமர்ப்பணம் செய்யலாம். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி துளசி இலையை சமர்ப்பணம் செய்யுங்கள். சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். அவ்வளவுதாங்க. இப்பொழுது உங்களுடைய வீட்டில் நாராயணன் மகாலட்சுமி தாயாருடன் சேர்ந்து எழுந்தருளி இருக்கிறார். இப்படி எழுந்தருளி இருந்து உங்களுக்கு அருள் புரிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த பூஜை அடியன் மிக நீண்ட நேரம் இந்த மந்திரத்தை சொல்வது போல தோன்றும். ஆனால் 10 நிமிடத்தில் நீங்கள் தொடர்ந்து சொல்லிவிடலாம். இந்த நாராயணனுக்கும் அவரையும் அழைத்து சோடசுபச்சாரம் செய்திருக்கிறோம். சோடசுபச்சாரத்தின் அர்த்தம் அடியன் முதலிலேயே கூறிவிட்டேன். ஆகவே அந்த அர்த்தம் அதே அர்த்தம் தானுங்க. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவ்வளவுதான். இப்பொழுது இந்த பூஜை இந்த நாராயணனை அழைத்து இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு அருள் புரிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தளிகை எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். இப்பொழுது தளிகை வீடு வீடாக சென்றம் பெற்று அந்த அன்னத்தை, அதாவது அந்த அரிசியை தானமாக கொடுப்பார்கள். அந்த அரிசியை கொண்டு நீங்கள் சமைத்து அந்த அரிசியால் சமைக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதம் எல்லாவற்றையும் இறைவனுக்கு படைத்து அவருடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை விரும்புபவர்கள் செய்யலாம். ஆனால் வறுமையால் கஷ்டம் இல்லாவிட்டால் இந்த குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி பிரார்த்தனை என்று சொல்லும் பொழுது இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலன் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். ஆகவே இப்படி செய்வது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் நம்மிடம் எத்தனை தான் நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்லை. நிறைய நல்ல பெரிய கார் இருக்கு, 20 லட்ச ரூபா கார் இருக்கு, பெரிய பங்களா இருக்கு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு 5 வீடு 7 வீடு 11 வீடு என்று சொல்லி அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு செம்பை வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு செம்பை, அதாவது ஒரு பித்தளை செம்பு இல்லாட்டி இந்த தாமிர செம்பு, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த செம்பிற்கு 3 புறமும் நாமம் இட வேண்டும். நாமம் இட்டு அந்த செம்பை பூவால் துளசி சேர்ந்து அல்லது கதம்பத்தால் சுற்றி வைத்துக்கொண்டு அந்த செம்பை கையிலேந்து வீடு வீடாக சென்று நாம் பிட்சை கேட்க வேண்டும். பிட்சை என்றால் இந்த வறுமையில் வாடுபவர்கள், உழைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் கேட்பது பிச்சை. இது பிச்சை கிடையாதுங்க. இது இறைவனுடைய நாமத்தை சொல்லி தாராளமாக எங்களுக்கு நாம் விரதம் இருந்து பூஜை செய்கிறோம், ஆகவே எங்களுக்கு பிட்சை வழங்குங்கள் என்று சொல்லி கேட்பதுதான் பிட்சை. இப்படி சென்று பிட்சை கேட்க வேண்டும். இப்படி சென்று நாம் பிட்சை கேட்கும் பொழுது பிட்சை கொடுப்பவர்கள்
அரிசியாகவும் நமக்கு பிச்சை இடுவார்கள். அல்லது வந்து பணம் காசு இதையும் கொடுத்து பிச்சை வழங்கலாம். இந்த அரிசியை என்ன செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் வந்து நாம் சமைத்து அந்த சமைத்த உணவை நாம் வந்து இறைவனுக்கு படைத்து அதை வந்து பூஜை செய்ய வேண்டும். அப்படி இல்லை பணமாக கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சிலர் வந்து உண்டியல் வச்சிருப்பீங்க. இந்த திருப்பதி பெருமாளுக்கு என்று ஒரு சிலர் வந்து உண்டியல் வைத்திருப்பார்கள். அந்த உண்டியலில் வந்து இந்த பணத்தை நீங்கள் சேர்த்து விடலாம். சேர்த்து விட்டு எம்பெருமானுக்கு நீங்கள் வந்து வருடம் ஒரு முறையோ உங்களுக்கு எப்பொழுது முடியுமோ அப்பொழுது செல்லும் பொழுது திருப்பதி வேங்கடாச்சலபதியினுடைய உண்டியலில் சென்று அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து விடலாம். இல்லை எங்கள் வீட்டில் வந்து உண்டியல் வைத்து கொள்வதில்லை, அந்த வழக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த பணத்தினால் வந்து நீங்கள் வந்து அந்த அன்றைய தினத்திற்கான ஒரு வாழைப்பழம் வாங்கி வைக்கலாம். இல்லாட்டி ஒரு பேரிச்சம்பழம் இல்லாட்டி வந்து வடை இல்லை இனிப்பு வகைகள் என்று அந்த பணத்தினால் வாங்கி அதை நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் அன்னதானம் இட வேண்டும். இப்படி வந்து பூஜை செய்வது. இது வந்து 6வது பாயிண்ட், 6வது குறிப்பு. இப்பொழுது வந்து 7வது குறிப்பு. இப்படி வந்து நாம் பூஜை அன்னதானம் கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்று அடியேன் கூறுகிறேன். ஒருவருடைய வீட்டு தலைவாசலுக்கு வெளியே நின்று கொண்டுதான் எப்படி கேட்க வேண்டும். கோவிந்த அச்சயம் கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா என்று சொல்லி கேட்க வேண்டும். பிச்சை இடுப்பவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு வாசலிற்கு வெளியே வந்துதான் உங்களுக்கு பிச்சை வழங்க வேண்டும். பிச்சை வழங்குபவர்களுடைய கை உயர்ந்து இருக்க வேண்டும். பிச்சை பெறுபவர்களுடைய கை தாழ்ந்து இருக்க வேண்டும். என்னதான் நம்மிடம் பணம் காசு இருந்தாலும் 4 பேர் இடம் சென்று நம்முடைய அகங்காரம் ஆணவம் திமிர் எல்லாவற்றையும் வந்து கீழே தள்ளி அதை மிதித்து விட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி இந்த பிச்சையை கேட்கும் பொழுது எப்படிங்க இறைவன் உங்களுக்கு அருள் புரியாமல் இருப்பார்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி அடியேன் சொல்லும் பொழுதே வந்து உண்மையில் சொல்கிறேன், எனக்கு உடலெல்லாம் வந்து புல்லரிக்கிறது. இப்படி வந்து நீங்கள் பிச்சை கேட்க வேண்டும். இப்படி பிச்சை கேட்டு கிடைத்த அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து அன்னதானத்தில் சேர்த்து இந்த அன்னத்துடன் சேர்த்து கொள்ளலாம். சரி, அப்படி வந்து நிறைய பணம் கொடுத்துட்டாங்க, ஒரு சிலர் வந்து நிறைய கொடுத்துட்டாங்க, 500 1000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுறது? அப்படி கொடுத்துட்டாங்க, எங்கள் வீட்டில் உண்டியலும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து அருகில் உள்ள இந்த பெருமாள் கோயிலெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அன்னதானத்துக்கு நீங்கள் வழங்கி விடலாம் கோவிலுக்கு சென்று. அப்படி இல்லை என்றால் வந்து பக்கத்தில் இருக்கின்ற அனாதை ஆசிரமங்களுக்கு சென்று அந்த பணத்தை வணங்கி விடலாம். இப்படி வந்து 2இல் என்ன செய்தாலும் சரிதான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இந்த 2இல் உங்களுக்கு வந்து எது வந்து உகந்ததோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்யலாம். இப்படி வந்து இப்படி வந்து வீடாக சென்று பிச்சை வாங்கி வர வேண்டும். அதற்கு பிறகு எப்படி வந்து நாம் வந்து வீட்டில் வந்து எப்படி படையல் செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். இது வந்து மகா நைவேத்தியம் என்று சொல்லப்படுகிறது. 7வது குறிப்புங்க. மகா நைவேத்தியம் எப்படி செய்ய வேண்டும்? தலைவாழை இலையிட்டு நாம் சமைத்த வடை பாயாசம் 4 வகை காய்கறிகள் அன்னம் எல்லாவற்றையும் படைத்து இறைவனுக்கு படைத்து அதை வந்து மகா நைவேத்தியம் செய்ய வேண்டும். இப்படி மகா நைவேத்தியம் செய்யும் பொழுது அடியேன் கூறுகின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த தீர்த்த பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து 3 முறை சுற்றி விட வேண்டும். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இப்பொழுது இறைவனுக்கு படைப்பது போல் கைகளை இப்படி செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரமணே ஸ்வாஹா, ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து, ஓம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று சொல்லி கூற வேண்டும். இப்பொழுது அடியேனிடம் பலர் கேட்கும் ஒரு கேள்வி என்ன என்றால், நீங்கள் வந்து முதல்ல வாழைப்பழம் வச்சுட்டு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுறீங்க, அதற்கு பிறகு கடைசிலேயே நைவேத்தியம் பண்ணுறீங்க, இது எதற்காக என்கின்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அடியேன் பதில் கூறுகிறேன். சோடச உபச்சாரம் என்று 16 வகையான உபச்சாரங்களில் ஒன்றுதான் அந்த நைவேத்தியம். எப்படின்னா, இப்பொழுது வந்து ஒரு சிறப்பாக ஒரு விருந்தினர் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அவர்கள் வரும்பொழுது அவங்கள முதல்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்க உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து காஃபியோ ஒரு ஸ்வீட் காரமோ கூல்ட்ரிங்க்ஸோ முதல்ல கொடுத்து அவங்கள வந்து அவங்ககிட்ட பேசி கொண்டிருப்போம். அதற்கு பிறகு கடைசியில் மதிய உணவு விருந்து வந்து தடபுடலாக நடைபெறும். இந்த 2ஐயுமே நாம் செய்வோம் அல்லவா? அது போலத்தான் இந்த சோடச உபச்சாரத்தில் வந்து ஒன்று வந்து இறைவனுக்கு வந்து ஒரு காஃபி டீ கொடுக்குற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. கடைசியில் மகா நைவேத்தியம் என்பது இறைவனுடைய நாமத்தை சொல்லி இந்த நைவேத்தியம்
வழங்குகிறோம். இதுதான்ங்க ஒரு இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு எப்படி நாம் அன்னத்தை பரிமாற வேண்டும். இப்பொழுது இந்த நைவேத்தியம் செய்து முடித்த பிறகு யார் யாரை அழைத்து இந்த உணவை நாம் பரிமாற வேண்டும் என்று அடியேன் கூறுகிறேன். இது 8வது குறிப்பு. உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள கூலி தொழிலாளிகள் இருப்பார்கள் அல்லவா? அயன் பண்ணுறவங்க இருப்பாங்க, காய்கறி விற்கிறவங்க இருப்பாங்க, பழ வகைகள் விற்கிறவங்க இருப்பாங்க. இப்படி அப்படி வறுமையால் கஷ்டப்படுபவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இருந்தால் மிகவும் நல்லது. அதுவும் ஆண் பிள்ளைகள் இருந்தால் மிகவும் நல்லது. அவர்களை அழைத்து உங்கள் வீட்டில் வரிசையாக அவங்கள உட்கார சொல்லிட்டு அவங்களுக்கு இலையில் எல்லாவற்றையும் பரிமாற வேண்டும். முதலில் அந்த இலையில் எல்லாவற்றையும் பரிமாறி முடிக்கும் வரை, அடியேன் சொல்லும் வரை அந்த உணவை உண்ணக்கூடாது. அதை கவனமாக கேட்க வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் பரிமாற வேண்டும். அப்படி எல்லாவற்றையும் பரிமாறும் பொழுது முக்கியமாக வெற்றிலை பாக்கு வைக்க வேண்டும். இந்த இலையில் முதலையும் வெற்றிலை பாக்க வைக்க வேண்டும். அத்துடன் சேர்ந்து 1 ரூபாய் நாணயமோ 5 ரூபாய் நாணயமோ அல்லது 10 ரூபாய் நாணயமோ, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை இந்த வெற்றிலை பாக்குடன் சேர்த்து தட்சணையாக வைக்க வேண்டும். இப்படி எல்லாருக்கும் பரிமாறி முடித்த உடன் இந்த குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறி முடித்தவுடன், குழந்தைகள் இல்லை என்றால் பரவாயில்லை, பெரியவர்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த அன்னதானத்தை செய்யலாம். எல்லோரும் சேர்ந்து அந்த உணவு உண்பவர்களாக இருந்தாலும் சரி, உணவு நீங்கள் பரிமாறுபவர் விரதமிருந்து உணவு பரிமாறுபவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கோவிந்த அட்சயம் கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா, கோவிந்த அட்சயம் கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா, கோவிந்த அட்சயம் கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா என்று 3 முறை சொல்லி முடித்த பிறகுதான் அந்த உணவை நாம் உட்கொள்ள சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அந்த உணவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏன் ஆண் பிள்ளைகளை நாம் அழைக்கிறோம் என்றால், அந்த எம்பெருமான் நாராயணன் அந்த ஆண் குழந்தைகளுடைய வடிவத்தில் அவர்கள் உங்களுடைய பிரசாதத்தை நீங்கள் படைக்கும் இந்த அன்னத்தை ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம். ஆகவே அவர்களை நல்ல முறையில் கவனித்து அந்த பிள்ளைகளை அந்த நாராயணனே நம்முடைய வீட்டில் உணவருந்துவதாக நினைத்து அவர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் உபச்சாரம் செய்து அவர்களை அனுப்ப வேண்டும். இப்படி உங்களுக்கு எத்தனை பேருக்கு உணவளிக்க முடியுதோ, அன்னதானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அதற்கு பிறகு எல்லோரும் உணவருந்தி முடித்த பிறகுதான் காலையிலிருந்து விரதம் இருக்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் சாப்பிட வேண்டும். இந்த காலையிலிருந்து விரதம் இருப்பவர்கள் பல வகைகளையும் நீராகாரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு நாங்கள் நிறைய அந்த மாத்திரைகள் சாப்பிட வேண்டி இருக்கிறது என்றால் பரவாயில்லை, அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அவர்களை நீங்கள் உணவை உட்கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலும் பல வகைகளை சாப்பிட்டு கொண்டு விரதம் இருப்பது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். இந்த 9வது குறிப்பு தான் இந்த அன்னதானத்தில் வெற்றிலை பாக்குடன் தட்சணை வைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. விரதம் இருப்பவர்கள் கடைசியில் உண்ண வேண்டும் என்பது 10வது குறிப்பு. இப்படி செய்வதால் என்னென்ன பலன் என்றால், வறுமை நீங்கும், கடன் தொல்லை தீரும், இந்த வளமை பிறக்கும். இப்படி என்னதான் இருந்தாலும் நிறைய ஹவுஸ் லோனா நிறைய இருக்குது இல்லையா, ஆனால் எப்படியோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அதெல்லாம் செலவாயிருது, என்ன பண்ணுறதுனே தெரியல என்று சொல்பவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் மனதார இந்த புரட்டாசி தளிகை நோன்பிருந்து பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக எம்பெருமான் பெருமாள் தீர்த்து வைப்பார். தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையும், சந்தான பாக்கியம் பெருகும். இப்படி நிறைய நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகளை எல்லாம் தூசு தட்டுவது போல எளிதில் தட்டி சமாளித்துக் கொள்வீர்கள். இப்பொழுது 10வது குறிப்பாக அடியேன் ஒன்று கூறுகிறேன், கேளுங்கள். இப்பொழுது வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்ன செய்வது? இப்பொழுது வெளிநாட்டில் இருப்பவர்கள் அன்னதானம் அவர்கள் பக்கத்தில் அன்னதானம் சென்று இந்த பிச்சை கேட்கவும் முடியாது, அவர்களால் கொடுக்கவும் அந்த ஏழைகளுக்கு பரிமாறவும் முடியாது, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க என்றால் இந்த தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள் எல்லாம், அந்த ஒரு 10 குடும்பங்கள் 5 குடும்பங்கள் என்று சேர்ந்து ஒரு வீட்டில் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். ஆனால் பிச்சை கேட்கும் பொழுது வீட்டு வாசலுக்கு வெளியில் இருந்துதான் பிச்சை கேட்க வேண்டும், கொடுப்பவர்களும் வீட்டுக்கு வெளியில் இருந்துதான் பிச்சை கொடுக்க வேண்டும். இப்படி செய்து நீங்கள் பூஜை செய்யலாம். ஏழைகளுக்கு
படைக்க முடியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் அன்றைய தினம் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு உங்களால் முடிந்த அளவு தொகையை அளித்து அந்த பலனை நீங்கள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் மிகவும் அற்புதமான ஒரு பதிவை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதர சகோதரிகளை, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதை போல உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த பதிவை அவர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதற்கு உண்டான பதிலை அடியேன் கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். அந்த பாக்கியத்தை பெருமாள் நாராயணன் அடியேனுக்கு அருளை செய்வார் என்று அந்த நாராயணனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.